நினிவே மக்களின் உபவாசம். நினிவே மக்களுடைய பாவங்கள் பரலோகத்தை எட்டும் அளவிற்கு கொடிதாய் இருந்தது. இந்த நேரத்தில்தான் இந்த மக்களை சந்தித்து பிரசங்கிக்க யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த யோனா தீர்க்கதரிசி அவர்களை சந்தித்து, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று பிரசங்கித்தார். இதை கேட்ட நினிவே மக்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசம் இருந்தார்கள். அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். இந்த வாக்கியத்திலிருந்து நினிவே மக்கள் உபவாசம் இருந்தாங்கிறத தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உபவாச ஜபத்தின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நினிவே மக்களின் ராஜா தெரியப்படுத்துகின்றார். அந்த நோக்கம் என்ன என்பதையும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். யோனா 3ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்கள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது நினிவே மக்களின் உபவாசத்தின் நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், அவரவர் தன் தன் பொல்லாத வழியை விட்டு தான் செய்யும் கொடுமைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதாக இருந்தது என்பதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இந்த நினிவே மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள், அநியாயங்கள் யாவும் விலக வேண்டும், நாங்கள் மாற வேண்டும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உபவாசம் இருந்தாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கண்களில் தவறானவைகளை பார்க்கிறோம், காதுகளில் தவறானவைகளை கேட்கிறோம், நம்முடைய நாவினால் தவறானவைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்முடைய செயலில் கூட அநேக பாவங்கள், அக்கிரமங்கள் கலந்துதான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களும் நம்மை விட்டு விலகுவதற்கு, ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் நம் இதயத்தை தாழ்த்தி அவரிடத்தில் உபவாசம் இருந்து நினிவே மக்களை போன்று ஜெபிக்கலாமே. அப்பொழுது தேவன் மறுபடியும் நம் மீது இரக்கம் காட்டி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாமே. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.